சிறுமிளகு விவசாயம் லாபமா நஷ்டமான்னு பார்த்தலாம். அதாவது நீங்க சிறுமிளகு விவசாயம் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம தனியா இடம் வாங்கி அத மரம் நட்டு வளர்க்கணும். அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லையா, வீட்ல தென்னை மரம், இந்த பல வகை மரங்கள் இருக்குதுல்ல, அந்த மரத்துல ஊடு பயிரா இது செய்யலாம். சிறுமிளகு ஊடு பயிரை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா மகசூலும் கிடைக்கும். பராமரிப்பு அவ்வளவும் செய்ய வேணாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி காய் பிடிக்கும் அதுல. அது நம்ம நடவு செஞ்சிலேருந்து ஒரு வருஷம் கூட கூட நமக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும். சிறுமிளகு சிறுமிளகு இப்போ மார்க்கெட்டில் நல்ல விலை போகுது. இது நம்ம எவ்வளோ காய வச்சு எடுத்து வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா இருக்கும். இது நம்ம எடுத்து வச்சுட்டு விலை அதிகமாகறப்போ விற்பனை பண்ணலாம், வீட்லேயே வச்சுக்கலாம். இது செடி பார்த்தோன்னா இப்போ பல ரகங்களில் வந்திருக்கு. அதாவது சின்ன சின்னதாகிட்டும் இருக்கும், பெருசாகிட்டும் பல வெரைட்டி காயில் நிறைய பல செடி வந்திருக்கு. ஸோ விவசாயிங்க சிறுமிளகு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு சாகுபடி உள்ள பொருள் சிறுமிளகு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்ப மரத்துலன்னா அதை ஏற்றி விட்டுக்கிறோம். ஏன்னா 5 வருஷம் செடியான அது 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட இருக்கும் செடி. இதே சின்னதுலேருந்து ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் பூ நிறையா பூக்குது, காய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சையா நீட்டாக காம்பு காம்பாக தொங்கும். அதெல்லாம் காய் தான். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அது காய் ஆகும். அது அது பறிக்கிற டைம் பார்த்தோன்னா அந்த காயெல்லாம் அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் மாறும். மாறுறப்ப பறித்து வந்துட்டு கீழே போட்டு கலர் போட்டு மிதிச்சா அந்த விட்டு தனியாக வரும். அப்படியே எடுத்து வெயிலையும் காய வச்சு கருப்பாக்கலாம். அப்படி இல்லையா ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டிட்டு சுடு தண்ணியில் முக்கி எடுத்தால் போதும். சுடு தண்ணியில் முக்கி எடுத்து வெயிலில் ஒன்று காய வச்சா சிறுமிளகு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு செலவுக்கு வேண்டி நம்ம வளர்க்கலாம்னா இந்த வீட்டில் மரம், தேக்கு மரம், தென்னை மரம், இப்போ எந்த மரத்துலாலும் ஏற்றி விடலாம். அது தானா பறந்து போய்க்கும். இதுக்கு பராமரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு மரத்துக்கு அடியும் செடி வச்சுருப்பீங்க. அப்படியே அந்த மரத்தை விட்டுட்டு ஒரு அடி தூரத்துக்கு ரவுண்டு பற்றி எடுத்து அதில் மாட்டு சண்டை தொழு உரம் போடலாம், ஆட்டுங்காட்டம், கோழியோடது கூட போடலாம். அதெல்லாம் போட்டு மண்ணு போட்டு மூடி விட்டா போதுங்க. செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அதில் ஈண்டு கூட்டிக்கிட்டே போகும், குறையாது. அதாவது சிறுமிளகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது லாபகரமான தொழில். அது சிறுமிளகு ஒன்ஸ் நடவு பண்ணால் ஒரு வருஷம் 2 வருஷம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு எப்பயும் அறுவடை தான். அது வந்து குறையாது. இப்போ நிறைய விவசாயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தோட்டத்தில் மரம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மரத்தில் இந்த கொடியை கொண்டு வச்சுருப்பாங்க. அதுபடி ஏறி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்களும் இது மிளகு அறுவடை செய்யணும், வீட்டு செலவுக்கு இல்லை விற்பனைக்கு ஆகணும். இப்போ உங்கள்கிட்ட இடம் இருக்குது ஆனால் மரம் எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போ அதுக்கு மாற்றாக நம்ம பிவிசி பைப் இருக்குதுல்ல, பிவிசி பைப்பு நட்டு வச்சு அதில் கொடி ஏற்றி விட்றாங்க. அந்த மாதிரி இப்போ விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாலக்காட்டுலாம் பார்த்தா சிறுமிளகு அதிகமாக விவசாயம் அறுவடை பண்ணிட்டே வராங்க. ஆனால் பாலக்காட்டில் அந்த நேரத்தில் நல்லா சூப்பராக வரணும். தமிழ்நாட்டிலையும் வருது. இப்போ யாரும் அவ்வளோ ட்ரை பண்ணுறதில்ல யாரும். ஒரு இது ஆனால் இப்போ இந்த கேரளாவில் ரெடி பண்ணும்போது அங்காண்ட தமிழ்நாட்டில் நம்ம ஏமாத்திரம் ஆக போகுது. நம்ம மண்ணிலையும் வரும் அது நல்லா. இப்போ இனி விவசாயிங்க சிறுமிளகும் பயிர் செய்யலாம், ஊடு பயிராக செய்யலாம், இல்லை அதே ஃபுல்லாகிட்டு எடுத்து செய்யலாம். நல்ல பராமரிப்பு கம்மியாக நமக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் அதுக்குன்னு இடம் போட்டு அது ஃபுல்லாக விவசாயம் பண்ணல, ஊடு பயிராக போட்டு வளர்க்கலாம். ஒரு அருமையான செடி தான் சிறுமிளகு. இப்போ இதை பற்றி இனி பராமரிப்பு செய்யறது, வேற செடி நம்ம எப்படி வைக்கிறது. இப்போ இதில் செடி பதியம் போடுறது பார்த்தீங்கன்னா இது நம்ம வெத்தலை கொடி மாதிரி நீட்டாக போகும். அது அடியில் ஒரு இலை கனவுல வந்து ஒரு வேர் வரும். அந்த வேர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி மண் நடவு செஞ்சால் போதும், சீக்கிரம் வேர் பிடிச்சி வந்துடும். அது அதான் இந்த செடியும் வெத்தலை செடி எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்த குடும்பத்தில். இப்போ அது நம்ம செடி பதியம் போடுறதுக்கும் ஈஸியான வழிமுறை தான். பராமரிப்பும் ரொம்ப கம்மி. அதிகம் பராமரிப்புனா கொஞ்சம் பராமரிப்பு பண்ணால் போதும். அதேமாரி அவங்க நடவு செஞ்ச ஒரு வருஷத்துல நம்ம ஃபீல்டு கிடைக்கும். இப்போ ஹைபிரிட்லாம் வந்துக்குது. நீங்கள் நடவு செஞ்ச 6 மாதத்துல காய் பறிக்கலாம், அப்படிலாம் இருக்குது.
இப்போ நீங்களும் வீட்டில் அதை வளர்த்து பாருங்க. ஒரு அருமையான செடி தாங்க அதுவும். நமக்கு லாபம் தரக்கூடிய பராமரிப்பு கம்மியான செடியில் இதுவும் ஒன்று. அப்போ இந்த மாதிரி தோட்டத்தில் விவசாயத்தை பற்றி ஒரு பொருட்களினி மர செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.